ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நகையோட ரேட் வந்து என்னென்னக்கு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்னையோட ரேட்டு 10 நாளுக்கு முன்னாடி உள்ள ரேட்டு, லாஸ்ட் 1 இயர் உள்ள ரேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ப்ரூஃபோட ரெக்கார்டோட நான் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கோல்டு ரேட் என்ன சொல்லி பார்க்கலாம். 12/11/2024 ஒரு கிராமோட கோல்டு ரேட் வந்து 22 கேரட்டுக்கு வந்து 7085 ரூபாய். நேற்றுக்கு இன்னைக்கு உள்ள மதிப்பில் 135 ரூபாய் கம்மியாக இருக்குது. நான் அந்த பக்கம் 24 கேரட் எழுதிருக்கேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. 22 கேரட்டுக்கும் 24 கேரட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா 24 கேரட்டில் தங்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ 22 கேரட்டில் கொஞ்சம் பியூரிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இதான் டிஃபரன்ஸ். இப்போ நமக்கு லாஸ்ட் 10 நாளில் ஒரு கிராமோட ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 3/11/2024 ஒரு கிராமோட ரேட்டு 7370. ஸோ 4/11 சேம் அதே ரேட்டு தான். 5/11 ஒரு கிராமோட ரேட் வந்து 7355. ஸோ நமக்கு 15 ரூபா கம்மியாக இருக்குது. 6/11/2024 7365. ஸோ மறுபடியும் 10 ரூபா ஏற்றிருக்காங்க. 7/11/24 வந்து 7200. ஸோ 120 ரூபா மைனஸ் ஆயிருக்கு, கம்மியாக இருக்குது. 8/11/2024 7285 ரூபா. ஸோ 85 ரூபீஸ் அதிகமாக இருக்குது. 9/11 7275. ஸோ 10 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. 10/11/2024 7275. ஸோ எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. 11/11/2024 7220. ஸோ 55 ரூபா கம்மியாக இருக்குது. 12/11/24 7085. ஸோ 135 கம்மியாக இருக்குது. இப்போ அந்த கடந்த ஒரு 6-7 நாட்களில் பாருங்க நமக்கு வந்து கம்மியாகிட்டே தான் வருது. நம்ம வந்து அதிபர் தேர்தல் வந்ததில்லை. ஸோ அதுக்கு அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமே நம்ம கம்மியாக இருக்குது. இன்னும் நம்ம வேலை கம்மியாகும்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம கம்மியாக தான் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட் இயர் நவம்பர் 2023 உள்ள நகை விலையும் இப்போ வந்து நமக்கு 2024 நவம்பர் நகை விலையும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்க இதில் போட்டிருக்கேன். லாஸ்ட் நவம்பர் ஒரு கேரட்டோட ரேட் 22 கேரட்டோட ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5590. 24 கேரட்டோட ரேட் 6090 வேணுங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் 2003 டிசம்பரில் ஒரு கிராமோட ரேட்டு 5720. ஜனவரி 2024 ஒரு கிராமோட ரேட்டு 5820. அப்புறம் பிப்ரவரியில் ஒரு கிராமோட ரேட்டு 5830. மார்ச்சில் வந்து 6149. ஏப்ரலில் 6805. அப்படியே பாருங்கள் 300 ரூபா கிட்ட அப்படியே கூட்டியிருப்பாங்க. மேலே வந்து 6750. மேலே கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜூனில் 6680. ஜூலையில் 6825. ஆகஸ்ட்டில் 6470. ஸோ ஆகஸ்ட்டில் ஏன் கம்மியாக இருக்குன்னா அச்சை மேபி இருக்கும், அதனால் கம்மி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செப்டம்பரில் 6705. அக்டோபரில் 7120. அகைன் நவம்பரில் 7085. ஸோ இதான் கடந்த வந்த பாதை. லாஸ்ட் இயர் 2023 நவம்பரில் 5590 ரூபாய் இருந்த ஒரு கிராமோட ரேட்டு இப்போ நவம்பர் 2024 7085. கிட்டத்தட்ட எவ்வளோ கூடியிருக்கு நம்மளுக்கு? இது வந்து 5590. ஸோ 5600 வச்சா கூட இதில் ஒரு 410. ஸோ 485 ரூபா ஒரு கிராமுக்கு கூடியிருக்கு. இன்னும் நமக்கு டைம் இருக்குது. 485 ரூபா நமக்கு 240 5590 ஒரு கிராமோட ரேட்டு. ஸோ இதில் 410னா 6000 ரூபா. 1410 7 1495 ரூபா நமக்கு கூடியிருக்கு. ஒரு கிராமுக்கு ஆவரேஜாக 1500 ரூபா கூடியிருக்கு நமக்கு. ஸோ நீங்களே கால்குலேட் பண்ணிப்பாங்க நகை விலை வந்து எந்த அளவுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நகை விலை வந்து நமக்கு அதிகமாக ஆகும், கம்மி ஆகாது. ஸோ மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா நகை விலை எப்போ கம்மியாகுதோ அப்போ உங்களால் முடிஞ்ச பணத்தை வச்சு நீங்கள் நகையை வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் ஒரே வழி, வேறு வந்து ஆப்ஷனே கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வந்து நகை விலை கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் நவம்பரில் கம்மியாக இருக்குது, டிசம்பரில் ஏறி இருக்குது, அகைன் ஜனவரியில் ஏறி இருக்குது, பிப்ரவரியில் ஏறி இருக்குது, மார்ச்சில் ஏறி இருக்குது. ஸோ ஏப்ரல்லையும் ஏற தான் செய்யுது. ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ இயர் பறக்கும்ல, அதாவது அசஸ்மெண்ட் இயர், அந்த இயருக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்குது. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க அச்சை திருத்தியை. அப்புறம் அக்டோபரில் நீங்கள் எப்போ தங்க வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் அச்சை திருத்தியிலையும் தீபாவளியிலையும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நகை விலையும் கம்மியாகலாம், செய்கூலி சேதாரமும் கம்மி பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மிடில் கிளாஸ் மக்கள்லாம் நகை வாங்கிக்கோங்க. வேறு வழி கிடையாது, தான் வழி. என்ன பண்ணுறது? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போது ஜிஆர்டி ஆன்லைன் பர்ச்சேஸ் கோல்டு காயினோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு லைவாக காமிக்கிற பாருங்கள். நீங்கள் ஜிஆர்டி வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் கோல்டு காயின் சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு காயின் அந்த டிஸ்பிளே வரும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி கோல்டு காயின் வேணுமோ அந்த கோல்டு காயின் டிசைனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துக்கலாம், இல்லைனா இமேஜ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 916 ஜிஆர்டி ஜாய் ஆலுகாஸ் ஜிஆர்டின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஸோ பின்னாடி வந்து ப்ளைன் டிசைன், உங்களுக்கு ப்ளைன் டிசைன் வேணும், இல்லைனா ஏதாவது உருவப்படம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நகையோட ரேட்டு மட்டும் கோல்டு காயின் ப்ளஸ் 5% அந்த மேக்கிங் அண்ட் ஜிஎஸ்டியோட ரேட்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க. எந்த அடிஷ்னல் சார்ஜஸும் போடல. அப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா சைன்அப் கேட்பாங்க. நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கணும். நீங்கள் வெப்சைட்டில் போகும்போது மொபைல் நம்பர் கொடுத்து உங்கள் நேமு டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. கொடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.